பவர்ஃபுல்லான ஒரு என்ட்ரி டெக்னிக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா எல்லாருமே நீங்கள் வந்து தப்பான என்ட்ரி எடுக்கிறனால தான் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுது. தென் அப்புறம் வந்து தப்பான என்ட்ரி எடுக்கிறனால தான் ப்ராஃபிட்டுமே உங்களுக்கு வந்து ஹை ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ எல்லாருக்குமே லிக்விடிட்டி எங்கே இருக்குது, ப்ரைஸ் எங்கே போக போகுதுங்கிறது தெரிஞ்சிடும். பட் கரெக்டான என்ட்ரி எடுக்காமல் என்னென்னா ப்ரைஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் வந்து உங்களை மேனிப்புலேட் பண்ணி வெளியே தள்ளி விட்டு போயிடுவாங்க. இல்லது போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா தப்பான என்ட்ரி எடுத்து கம்மியான ப்ராஃபிட்டில் வந்து நீங்கள் வெளியே வருவீங்க. அந்த மாதிரி இல்லாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த 3 கேட்டகரி இருக்குது. லைக் ஒன்று வந்து டர்ட்டில் சூப் என்ட்ரி, இன்னொன்று வந்து லோவர் டைம் ஃப்ரேம் என்ட்ரி, தேர்ட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி. இந்த 3 என்ட்ரி மாடலுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. என்னன்னா இந்த டர்ட்டில் சூப் என்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க்கான உங்களுக்கு ஹை ரிஸ்க் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் என்ன ப்ராஃபிட் உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும், ஹை ஆர்ஆருங்கிற மாதிரி கிடைக்கும். தென் லோவர் டைம் ஃப்ரேம் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மீடியமான ரிஸ்க் தான் இருக்கும், பட் மீடியமான ப்ராஃபிட் தான் கிடைக்கும். எப்படின்னா நீங்கள் 1:4 ஆர் 5 ஆர்லாம் எதிர்பார்க்க முடியாது, 1:2 ஆருங்கிறது டீசெண்டான ரிட்டனாக இருக்கும். ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் உங்களுக்கு என்ட்ரியே கிடைக்காது. அந்த மாதிரி சமயத்தில் லோ ரிஸ்க்குங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரிஸ்க் அவ்வளோ சீக்கிரம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது, பட் வந்து அதே சமயத்தில் லெஸ் ப்ராஃபிட் தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஓவரால் என்ட்ரி டெக்னிக்ஸ்ங்கிறது. இதை வந்து நான் லைவ் சார்ட்டில் எப்படிங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன். இதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது அது எந்த மார்க்கெட்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டு, ஃபாரெக்ஸ், கிரிப்டோ கரன்சி எதுனாலும் அப்ளை பண்ணலாம். 3 என்ட்ரி மாடல்ஸை தாண்டி உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, ஒரு ட்ரேடில் எடுக்கிறீங்கன்னா இது 3மே போதும். இதை தாண்டி நீங்கள் எதாவது எடுக்கிறீங்கன்னா கன்ஃபியூஷனில் தான் எடுப்பீங்க. எதுக்கு எடுக்கிறீங்கன்னே தெரியாமல் ஒரு ரேண்டமான என்ட்ரியாக இருக்குமே தவிர, மற்றபடி ஒரு பிளான்டான ட்ரேட் எடுக்கிறீங்க, ஸ்ட்ரக்சர்டாக இறங்குறீங்க அப்படின்னா இந்த 3 என்ட்ரி மாடலே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். இது எப்படிங்கிறது இப்போ லைவ் மார்க்கெட்டில் நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி இங்கே போகுதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ ஓகே, எனக்கு அப்சைடில் போகுதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ என்னன்னா ப்ரைஸ் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து மேலே போயிட்டு இருக்குது. சரி, இப்போ வந்து மேலே போனதுக்கப்புறம் ப்ரைஸ் இதுவரை இது போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது. இது மேபி ஒரு ஏசிஆர் செஷனாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது. ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும்போது இந்த இடத்துல வந்து நான் டெய்லி ப்ரொஃபைலில் பார்க்கும்போது நான் ஏசியான்னு சொல்கிறேன். நீங்கள் இடத்துல வீக்லி ப்ரொஃபைலில் வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இது 1 டே டைம் ஃப்ரேமாக கூட இருக்கலாம் இது. ஸோ இந்த டைம்ங்கிறது ஃப்ராக்டல் தான். நம்ம அது எந்த டைம் ஃப்ரேமில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன மார்க்கெட்டில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கான்செப்ட் வைஸ் எல்லாமே சேம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மேலே போயிட்டு இருக்குது, ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது. உங்களுக்கு எப்போ வந்து இது வந்து ரிவர்சல் ஆகுங்கிறது தெரியாது. அங்கே ரிவர்சல் ஆகும்போது தான் இதுதான் வந்து என்னன்னா இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி ஃபேர் வேல்யூ கேப் வேணா ப்ரைஸ் வந்து அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வருது. அந்த இம்பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இருக்குது. பேலன்ஸ் பண்ணும்போது இது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து அதிகமான சான்சஸ் என்னன்னா ரிவர்சல் ஆகான சான்சஸ் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து 2 விதத்தில் சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டர்ட்டில் சூப்புன்னு சொல்லலாம். டர்ட்டில் சூப்னா என்னன்னா அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல என்ட்ரி ஆகும்போது இந்த இடத்துல வந்து ஹை ப்ராபபிலிட்டி பிஓஏன்னு இருக்கும். அந்த பிஓஏக்கு மேலே வந்து ஒரு ஈக்குவல் லோஸோ அல்லது இதே வந்து பீரிஷில் இருந்ததுன்னா இந்த இடத்துல ஈக்குவல் ஹைஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஈக்குவல் லோஸ் இருக்குது. ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல டேப் ஆகுது. ஓகே, இங்கே இருக்கிற ஒரு லிக்விடிட்டி எடுக்குது. தென் இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து பேலன்ஸ் ஆகுது. பேலன்ஸ் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் உடனே உள்ளே வந்துட்டு மேலே போக போதும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ண போதும் தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதா டர்ட்டில் சூப் என்ட்ரிங்கிறத சொல்லுவாங்க. தென் இந்த டர்ட்டில் சூப் என்ட்ரி எடுத்துக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல பயமாக இருக்குது, ஒரு கன்ஃபர்மேஷன் எனக்கு இல்லை, எனக்கு வந்து இது மேபி இது அப்படியே டவுன்வர்ட்ஸ்லேயே போகலாங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் என்ன வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் நேரத்துக்கு வெயிட் பண்ணி அந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். அதுதான் லோவர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. சில பேர் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வச்சு கன்ஃபர்மேஷன் எடுப்பாங்க, சில பேர் ஆர்டர் ஃப்ளோ வச்சு கன்ஃபர்மேஷன் எடுப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க, அல்லது நான் ஒரு மென்டர்ஷிப் இதுக்காக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது மூலமாக நீங்கள் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இந்த இன்ஸ்டியூஷனல் ஆர்டர் ஃப்ளோ கான்செப்ட் பற்றி நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அதை வந்து கீழே லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்களை நான் காண்டாக்ட் பண்ணி அதில் நான் ஜாயின் பண்ணி வச்சுருவேன். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக நான் இப்போ வீடியோக்குள்ளே போகிறேன். இப்போ என்னன்னா இதில் லோவர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் 2வது என்ட்ரி எடுக்கலாம். இந்த என்ட்ரி எடுத்துக்கப்புறம் மேபி இந்த லோவர் டைம் கன்ஃபர்மேஷன் எடுத்ததுக்கப்புறமும் உங்களுக்கு டவுட் இருக்குது, என்ட்ரி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3வது சான்ஸ் தான் உங்களுக்கு என்னன்னா ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி. ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் அது வந்து உங்கள் டேரக்ஷனில் போக ஆரம்பிச்சிடும். புல்லிஷில் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த ட்ரா அண்ட் லிக்விடிட்டியை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட்னா அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு இன்வாலிடேஷனான ஒரு பிடிஆர்ஐயில் வந்து அது வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மேபி இது இன்வெஸ்ட் எஃபிஜியாக இருக்கலாம், ஒரு இன்வெஸ்ட் ஆர்டர் பிளாக்காக இருக்கலாம். அந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து போகும். ஸோ இது வந்து 3rd என்ட்ரி. இது ஒவ்வொரு என்ட்ரிக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு என்ட்ரி எடுக்கும்போது நம்மளுக்கு ஹை ப்ராஃபிட்டான ஒரு ஹை ஆர்ஆரும் அல்லது லோ லைக் பார்த்தீங்கன்னா டைட்டான ஸ்டாப் லாஸும் நம்மளால் விற்க முடியும். அதுதான் இந்த என்ட்ரி மாடல். இதை நான் லைவ் மார்க்கெட்டில் சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் ஹீரோ. ரீசன்ட் டைம்ஸில் இது வந்து இப்படி ப்ளே ஆனது. நான் இதை அப்படின்னு எடுத்து வச்சிடுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் நான் சொன்னேன். இந்த இடத்துல இருக்கிறது ஹை ப்ராபபிலிட்டி பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நான் இதை சின்னது பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த இடத்துல வந்து ட்ரா பண்ணியிருக்கேன்ல, இந்த இடத்துல எஃப்இஜி அந்த இடத்துல ட்ரா பண்ணியிருக்கல, இதுதான் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுறோம். 1 வீக் ஃபேர் வேல்யூ கேப் நான் சொல்கிறோம். இதுதான் வந்து ஹை ப்ராபபிலிட்டி பிடிஆர்ஏ பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். நான் இதை வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணிடுச்சு. என்னுடைய சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணும்போது ப்ரைஸ் ரிவர்சல் ஆகுங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறனால என்னென்னா இங்கே இருக்கிற லாஸ்ட் ஈக்குவல் லோஸ் இருக்குல்ல, லாஸ்ட் ஈக்குவல் லோஸில் நான் ஒரு என்ட்ரி எடுத்துறேன். இந்த மாதிரி என்ட்ரி எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா
ஸ்டாப் லாஸ் வந்து எக்காரணங்களும் டைட்டாக வைக்கக்கூடாது. டைட்டாக வைக்காமல் நீங்கள் பார்த்து அது வந்து 1 டே டைம் ஃப்ரேம்லேயோ அல்லது 4 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயோ இருக்கிற எஃப்இஜிக்கோ அல்லது ஆர்டர் பிளாக்குக்கோ கீழே வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்டாப் லாஸை ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட்டாமல் இருக்கும். என்னன்னா இந்த ஈக்குவல் லோஸோ ஈக்குவல் ஹைஸோ ப்ரைஸ் ஸ்வீப் பண்ணும்போது ரீட்டைல் ட்ரேடர்ஸை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு விக் வந்து பெருசாக இழுப்பாங்க. இழுக்கும்போது என்னென்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், இதில் வந்து டர்ட்டில் ஸ்டூப் என்ட்ரிக்கு வந்து ஹை ரிஸ்க்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். இந்த ரீசனால தான் வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஹை ப்ராபபிலிட்டியான செட்டப்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. இந்த இடத்துல வந்து நீங்கள் டர்ட்டில் ஸ்டூப் என்ட்ரி எடுக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப ஹை சான்ஸாக இருக்கணும். மேபி இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய இந்த இடத்துல வந்து 1 வீக் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கிறனால நான் இந்த இடத்துல பிகினிங்கில் மேலே எடுத்திருக்கேன். இந்நேரம் வந்து 1 டே ஃபேர் வேல்யூ கேப் இருந்தது அப்படின்னா நீங்கள் 0.11 ஈக்குலிபிரியத்தில் நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, அல்லது 0.67 வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, ஃபிபனாசி டூல் படி சொல்கிறேன், எடுக்கிறீங்கன்னா சேஃபாக இருக்கும். ஸோ ஓகே, இந்த இடத்துல நான் வந்து டர்ட்டில் ஸ்டூப் என்ட்ரியில் எடுக்கிறதுக்கு எனக்கு முடியலை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஸோ தப்பாக போகிறக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஆர்டர் ஃப்ளோ, இந்த ஒரு எஃப்இஜி இருக்கலாம், இந்த எஃப்இஜி வந்து வயலேட் ஆகணும் அப்படின்னா டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணணும். இந்த இதை வந்து ப்ரைஸ் திரும்ப மேலே வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி ப்ரைஸ் மேலே டுவர்ட்ஸ் மேலே போயிடுச்சு. மேலே போனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, இது வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருச்சு. கிடச்சதுக்கப்புறம் என்னன்னா ரெண்டாவது என்ட்ரி இந்த இடத்துல வந்து எடுப்போம். நம்ம இதை வந்து நம்ம வந்து ஃபேர் வேல்யூ கேப்பில் வந்து எடுக்கிறோம்னா இன்வெஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லுவோம். நான் இந்த இடத்துல வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் தான் நான் மோஸ்ட்லி கன்சிடர் பண்ணுவேன். அதனால் இன்வெஸ்ட் எஃப்இஜி ஹையர் டைம் ஃப்ரேம் இதுலேருந்து எடுக்கிறனால இங்கே வந்து என்ட்ரி எடுக்கிறேன். இந்த என்ட்ரி பேர் என்னன்னா லோவர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. ஏன்னா நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் லோவர் டைம் ஃப்ரேமில் போய் எடுக்கிறோம். அதனால் லோவர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. இது முடிச்சதுக்கப்புறம் மேபி இந்த இதுலேயும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகலை, எனக்கு எடுக்க முடியல அப்படிங்கும்போது தேர்ட் என்ட்ரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி. ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் உங்கள் டுவர்ட்ஸ் உங்கள் இதில் போயிடுச்சு. மேலே இருக்க ரீசன்ட் லிக்விடிட்டி லைக் எப்படின்னா இது வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே கிராப் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ரைஸ் மேலே போகணும் அப்படின்னா ரீசெண்டாக இருக்கிற ஈக்குவல் லோஸோ ஈக்குவல் ஹைஸோ வந்து அது வந்து எடுக்கணும். அதை எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேலே போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு டர்ட்டில் ஸ்டூப் என்ட்ரி, லோவர் டைம் ஃப்ரேம் என்ட்ரி, லோவர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி, இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரியில் எடுக்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து கம்மியாக இருக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது, டர்ட்டில் ஸ்டூப் என்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது. அதனால் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா மினிமமாக கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 1 ஹவர் கன்ஃபர்மேஷன் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சலாக இருக்கும் அது அந்த பாயிண்ட் வந்து. ஸோ இந்த இதில் தான் நான் இங்கே காமிச்சிருப்பேன். ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து எல்டிஎஃப் கன்ஃபர்மேஷனாக ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் ஆகலாம், அல்லது வந்து ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் ஆகலாம். அந்த ரெண்டில் ஏதோ நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுக்கலாம். அதுதான் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகிருக்கும், ஆர்டர் ஃப்ளோ வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கும். அதனால் வந்து இந்த இடத்துல வந்து லோ டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. ஸோ இந்த மீடியம் ரிஸ்க் மீடியம் ப்ராஃபிட் இந்த லோ டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி உங்களுக்கு வந்து ஒரு ஹை சான்ஸ் ஆஃப் ஒரு எப்படின்னா ஹை ஆர்ஆரும் லோ டைட்டான ஸ்டாப் லாஸும் உங்களுக்கு கொடுக்கலாம். அதனால் வந்து இந்த இதில் கம்பேர் பண்ணும்போது லோ டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இது ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி எப்படின்னா இது ரெண்டத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கிற பட்சத்தில் வந்து இதில் என்ட்ரி ஆகலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் கன்ஃபார்மாக ப்ரைஸ் இங்கே தான் இந்த ஈக்குவல் ஹைஸ் தான் போக போகுது அப்படின்னு தெரிஞ்சதுனால நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறக்காண்டி இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க சொல்லலாம். அது முடிஞ்சு இங்கே கூட ஒரு என்ட்ரி எடுக்கலாம். இந்த இடத்துல இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிபனாசி வரைஞ்சிங்கன்னா இங்கே ஒரு 0.5 டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்திங்கன்னா இங்கே ஒரு அழகான ஒரு செட்டப் கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான், இந்த 3 என்ட்ரி மாடல் தான் எல்லா மார்க்கெட்லேயுமே அப்ளை ஆகும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் ஒரு பிடிஆர்ஐலேருந்து ப்ரைஸ் ரிவர்சல் ஆகுதோ, இல்லை ஹையர் டைம் ஃப்ரேம் ஈக்குவல் ஹைஸ் அண்ட் ஈக்குவல் லோஸ்லேருந்து ப்ரைஸ் ரிவர்சல் ஆகுதோ, ரிவர்சல் ஆகும்போது நீங்கள் வந்து அந்த லெவலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா டர்ட்டில் ஸ்டூப் என்ட்ரி எடுக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா இந்த லோவர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் என்ட்ரியோ அல்லது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரியோ எடுத்துடலாம். நீங்கள் இதை இதில் வேணால் அப்ளை பண்ணி பார்க்கலாம். நான் இது ஒரு சாம்பிள் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இந்த பிக்சரையும் இந்த இதையும் வந்து நான் உங்களுக்கு என்னுடைய கூகுள் டிரைவ் லிங்க்கில் போடுது கீழே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் வந்து மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இது போக இந்த மாதிரி என்ட்ரி மாடல்ஸ், இது என்ட்ரி மாடல்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் எப்படி அந்த லிக்விடிட்டி ஃபைன் பண்ணணும் இந்த மாதிரி டவுட்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் மென்டர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் அதை மாதிரி கற்றுக்கலாம். நீங்கள் அது எல்லாமே லைவ் செஷனாக தான் இருக்கும், எதுவுமே ரெக்கார்டிங் கோர்சஸ் கிடையாது. ஸோ தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ரொம்ப லிமிட்டடான ஸ்லாட்ஸ் தான். யாராவது சீரியஸாக இருந்த ட்ரேடர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் நான் அதை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ என்டர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது போக ஏதாவது எக்ஸ்ட்ரா டவுட் இருந்தேன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். அதுக்கும் கீழே என்னுடைய பர்சனல் லிங்க்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். தேங்க்யூ.